ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடா மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நம்ம பாரம்பரிய முறையில் ஒரு அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ எல்லார் வீட்லேயுமே தீபாவளி அப்படின்னா முறுக்கு அதிரசம் இல்லாத வீடே இருக்காது. ஆனால் இப்போ இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ அதிரசம் எப்படி செய்யறதுன்றது தெரியாமல் இருக்குது. இப்போ அதுக்காக நான் மெஷர்மெண்ட்டு கிலோ கணக்குலேயும் படி கணக்குலேயும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி நல்ல மெத்துன்னு ஒரு அதிரசம் நல்ல சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இன்றைக்கி நான் ஒரு படி அளவுக்கு பச்சரிசி, இது மாவு பச்சரிசின்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா 5020 அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லைங்களா பச்சரிசி, அதை வாங்கிக்கோங்க. ரேஷன் பச்சரிசி போடாதீங்க. போட்டிங்கன்னா ஒரு நேரம் நல்லா வரும், ஒரு நேரம் நல்லா வராது, அப்புறம் அதிரசம் நல்லா வராமல் போயிடும். அதனால் மாவரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், அது இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இப்போ ஒரு படி அரிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெல்லம், பாகு வெல்லம் வாங்கிக்கோங்க. பாருங்கள், பாகு வெல்லங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் தான் பழைய வெல்லம், பாகு வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன பண்ணோம், ஒரு படி அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் நான் இடித்து வச்சுருக்கேன். அப்படி இல்லை எனக்கு கிலோ கணக்கு தான் வேணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே அரிசியை 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, 600 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த அரிசியை 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இது ஒரு படி அரிசியை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை என்ன பண்ணணும், தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இது நல்லா மொறுமொறுன்னெல்லாம் காயணும்னு அவசியம் கிடையாது. இடியாப்ப மாவுக்கெல்லாம் எப்படி நம்ம நல்ல நிழலில் காய வைப்போமோ அதே பக்குவம் தான். நிழல்லையே நம்ம வீட்டு மேடையிலேயே நீங்கள் ஃபேன் போட்டு நல்லா அந்த மாதிரி காய வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இந்த அரிசி கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரிசி இந்த மாதிரி நல்லா காஞ்சா போதும். அதாவது ஈரப்பதம் இருக்கணும். பாருங்கள், இந்த அரிசியெல்லாம் கையில் ஒட்டுது பார்த்திங்களா, இந்த பக்குவத்துக்கு இருக்குது. ஈரப்பதமாக இருக்கணும், ஆனால் கையில் ஈரம் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டு மிக்சியிலேயே இதை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா பொடி ஆகிடுச்சு. இப்போ அதை என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, ஒரு ஜல்லடை இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நைஸ் கண்ணில் போட்டு ஒரு வாட்டி இதை ஜலிச்சுக்குவோம். அப்புறம் மீதி மாவு அரைக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதுக்கு நைஸ் ஜல்லடைக்கு அதுக்கு அடுத்தது உள்ளது இருக்கும் இல்லையா, அதில் ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த குருணையெல்லாம் என்ன பண்ணலாம், மறுபடியும் மிக்சிலேயே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அரைக்கிறது எல்லாமே இந்த பெரிய கண்ணு, அதாவது நைஸ் கண்ணுக்கு அடுத்த உள்ள கண்ணில் நீங்கள் போட்டு மாவு ஜலிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அதிரசம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா பூ மாதிரி மாவு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. சுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம், அதாவது 1 இன்ச் அளவுக்கு சுக்கும். இதில் ஒரு 6 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வைக்கிறதையும் இந்தமாதிரி ஜல்லடையிலே வச்சு நம்ம ஜலிச்சிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாகு எப்படி காய்ச்சலான்றதை பார்ப்போம் வாங்க. ஒரு படி அளவுக்கு பச்சரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதனால் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதை போட்ட வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க கல் மண் போகிறதுக்காக இதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்லா காய்ச்சி வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. அது மாதிரி நம்ம மாவு இந்த மாதிரி பாகு காய்ச்சும் போது என்ன பண்ணணும், ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும்.
பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பாகம் எடுத்து இதில் ஊற்றலாம். தண்ணியில் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து பாருங்கள். இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுக்கிறதுக்கு வரணும். நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டிடலாம். இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அடி பிடிக்காது, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாவை கையில் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்கும்போது மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம போட்ட அரிசியில் நான் என்னென்னா ஒரு படி அரிசிக்கு 2 கைப்பிடி அளவுக்கு மாவு வந்து அரிசி வந்து எக்ஸ்ட்ராவே போட்டேன். இந்த மாவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா இருக்கேன்றதுக்காக இதிலே போட்டு நீங்கள் கிண்டிடக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குல்ல, அதோடு நிறுத்திக்கணும். நம்ம இந்த மாவு வேஸ்ட் ஆகுதுன்ட்டு எல்லாமே ஒன்றா போட்டு கிண்டிடக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து அரிசி மாவு போட வேணாம், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்து உருட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போயே எடுத்து நீங்கள் அதிரசம் செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், அதிரச மாவு எப்படி இருக்குன்ட்டு கையிலேயே ஒட்டலை, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது இன்றைக்கி நம்ம கிண்டிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். உடனே போட்டு செஞ்சாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நாள், அதாவது ஒரு 6 மணி நேரமாவது அப்படியே விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதிரசம் சூப்பராக வரும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். தட்டை வந்து இது ஆறுனதுக்கப்புறம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் அதிரசம் செஞ்சு காட்டுறேன். பண்ணி எந்த அளவுக்கு மாவு வேணுமோ, அதாவது எந்த சைஸுக்கு உங்களுக்கு அதிரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கங்க. இப்போ எண்ணெய் கவர்லாம் வாங்கினோம்னா அந்த கவர்லேயே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று தடவிக்குங்க. தடவிக்கிட்டு என்ன பண்ணணும், நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தட்டிக்குங்க. ஈவனாக தட்டிக்குங்க. எந்த பக்கமும் மேடும் பள்ளமும் இல்லாமல் ஒரே மாதிரி தட்டிக்குங்க. தட்டிட்டு இப்படியே எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். பாருங்க, மாவு எடுத்துக்குங்க. இதுவுமே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டிட்டு எப்படி அதிரசம் சுடலான்றதை பார்ப்போம். பாருங்க, அதிரசம் நல்ல உப்பெல்லாம் பூரி மாதிரி வந்திருக்கு பாருங்க. அதிரசம் வேகும் போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு கரண்டியில் இப்படி அழுத்துனீங்கன்னா இதில் இருக்க எண்ணெய் ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள், அதிரசம் நல்லா மெத்துன்னு நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அதிரசம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல உப்பலான சூப்பரான அதிரசம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பூரியெல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த கட்டையில் வச்சு தேய்ச்சது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அழுத்தி எடுத்துருங்க. பாருங்க, சூப்பரான நல்லா சாஃப்டான அதிரசம் நல்லா ஜம்முன்னு செஞ்சாச்சு. இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற அதிரசமும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள், ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், விடுறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு அதிரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.